பாரசீக வளைகுடாவுடைய வடகிழக்கு பகுதியில் ஈரானுடைய பிரதான கடற்கரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கார்க் தீவு. கார்க் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவை நெருங்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அச்சத்தோடு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. கார்க் தீவு ரொம்ப சின்ன ஒரு தீவு தான். சுமார் 8 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இதனுடைய மொத்த பரப்பளவே ஏறத்தாழ 22 சதுர கிலோமீட்டர்கள் தான். இந்த தீவு அடிப்படையில் பவளம் மற்றும் சுண்ணாம்புக்கல் பாறைகளால் உருவான ஒரு தீவு. தீவோட உட்பகுதி சற்று மேடாக இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து அதிகபட்சமாக 80 மீட்டர் உயரம் கொண்ட மலைக்குண்டுகள் இந்த மேட்டுப்பகுதியில் இருக்கின்றன. இந்த உயரமான பகுதி இராணுவ கண்காணிப்பு மற்றும் ரேடார் கருவிகளை நிறுவனத்துக்கு மிகவும் வசதியான ஒன்றாக மாறியிருக்கிறது. கார்க் தீவுடைய மிக முக்கியமான புவியியல் சிறப்பு அதனுடைய இயற்கையான ஆழம். அதாவது தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதி மிகவும் ஆழமானது. குறிப்பாக சொல்லணும்னா தீவோட மேற்கு பகுதியில் கடல் ஆழம் மிக அதிகம். இந்த ஆழ்கடல் அமைப்பு காரணமாக உலகத்திலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் தரை தட்டாமல் கரைக்கு மிக அருகிலேயே வந்து நிற்கக்கூடிய வசதி இந்த தீவில் கிடைக்குது. கார்க் தீவினுடைய எண்ணெய் வளம் தான் ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். தற்போதைய தரவுகளின்படி பார்த்தா ஈரானுடைய மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் வழியாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 95 கோடி பேரல் கச்சா எண்ணெய் இங்கிருந்து கையாளப்படுது. இந்த தீவுடைய முனையங்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 70 லட்சம் பேரல்கள் வரைக்கும் ஏற்றும் திறன் கொண்டவையாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. சராசரியாக தினமும் 13லிருந்து 16 லட்சம் பேரல்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கார்க் தீவினுடைய ராட்சச எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் நிறைய இருக்கின்றன. இதனுடைய மொத்த கொள்ளளவு பார்த்தோன்னா சுமார் 3 கோடி பேரல்கள். கடந்த ஆண்டு மே மாதம் ஈரான் தன்னுடைய சேமிப்பு திறனை மேலும் 20 லட்சம் பேரல்கள் அதிகரிச்சிருக்கிறது கூடுதல் தகவல். தற்போது சுமார் 1,80 லட்சம் பேரல் எண்ணெய் அவசர தேவைக்காக இந்த கார்க் தீவில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது 12 நாட்களுக்கு போதுமான ஏற்றுமதிக்கு இணையான ஒன்று. அதாவது ஏற்றுமதி செய்கிற அந்த எண்ணெயினுடைய 12 நாட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய்க்கு இணையானதாக அங்கே அவங்க சேமிக்கிறாங்க. ஈரானுடைய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வயல்களான அஃபாஸ் அதேபோல் மரூன் கச்சனன் ஆகியவற்றிலிருந்து கடலடி குழாய்கள் மூலமாக எண்ணெய் இந்த தீவுக்கு வருது. அபூசர், ஃபரூசன், டொரூட் ஆகிய கடல்சார் எண்ணெய் வயல்களும் கார்க் தீவோட இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 8 முதல் 10 அல்ட்ரா லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ் வகை கப்பல்களில் எண்ணெய் ஏற்றக்கூடிய வசதியும் இந்த தீவில் இருக்குது. கார்க் தீவோடைய ஒரு நாள் ஏற்றுமதி தடைப்பட்டால் கூட உலக சந்தையில் எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும்.